சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 24வது அதிகாரம் 5வது வசனம். நான் இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ஆமென். கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாகும்படியாக நம்மை அங்கீகரிக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஆமென். அதில் எப்படி சொல்லி நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவ்விடத்திலிருந்து கல்தேயர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ கர்த்தர் தான் தன்னுடைய ஜனங்களை என்ன செய்திருக்கிறார்? சிறைப்பட்டு போக அனுமதித்தார். எருசலேமிலிருந்து யூதர்களை கல்தேயர் தேசமாகிய பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்படியாக அனுமதித்தார். ஆமென். நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒவ்வொரு பாதைகளுமே நம்முடைய நன்மைக்காக மட்டும்தான். இன்னொன்று, எப்படியாவது நம்ம அவர்கிட்ட திரும்பிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பல பாதைகளை என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். ஆமென். இந்த யூதர்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தில் கர்த்தர் கொடுத்த தேசத்தில் இருக்கும்போது நிறைய பாவங்களை கர்த்தருக்கு விரோதமாக செய்தார்கள். அதனால் கர்த்தர் என்ன செய்தார்னா, சிறைப்பட்டு போகும்படியாக அனுமதித்தார். ஆனால் எதுக்காக அனுமதித்தார் தெரியுமா? அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்காகவோ வேதனைப்படுறதுக்காகவோ இல்லை. அவங்க கர்த்தரை நினச்சி பார்க்கணும், கர்த்தர்கிட்ட திரும்பணும், அவர்கிட்ட என்னுடைய ஜனங்கள் எப்படியாவது என்கிட்ட திரும்பி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோட ஒரு ஏக்கத்தோட கர்த்தர் வேற வழியே இல்லாமல் என்ன செய்தார்னா, சிறைப்பட்டு போகும்படியாக அனுமதித்தார். ஆனால் அவங்க மனம் திரும்புகிற போது கர்த்தருடைய இருதயம் எப்படி இருக்கு பாருங்களேன். அவங்கள நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிடுகிறாராம். இதுதான் அவருடைய குணாதிசயம். அவர்கள் மனம் திரும்பின உடனே அவங்கள நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவங்களுக்கு நன்மை உண்டாகும்படியே நான் என்ன செய்வேன்? அவங்கள அங்கீகரிப்பேன் என்று சொல்லுகிறார். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஒரு பாதையில் அனுமதிக்கும் போது நாம் எதில் மனம் திரும்பணும், அந்த சில கடினமான பாதைகளுடைய போகும்போது நம்ம எதில் மனம் திரும்பணும் அப்படிங்கிறத ஆண்டவர் காமிச்சு கொடுப்பார். மனம் திரும்புறதுன்னா என்ன? அவர்கிட்ட திரும்புறது, அவர்கிட்ட கிட்டி சேர்றது. நம்ம பாதைகளை விட்டு, ஐயோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பாதையிலலாம் தெரியாமல் போயிட்டேன், இனிமேல் நான் கர்த்தர் சொல்கிறத கேட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட திரும்புறது, அவ்வளோதான். அப்படி திரும்பும்போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்மளை நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிடுகிறாராம். ஒப்பிட்டு என்ன செய்கிறார்? நமக்கு நன்மை உண்டாக நம்மளை அங்கீகரித்து கொள்ளுகிறார். அங்கீகரித்து என்ன செய்கிறார்? நமக்கு நன்மை உண்டாகும்படியாக அவருடைய கண்கள் நம்ம மேலே வைக்கிறாராம். பாருங்களேன், அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து. ஆமென். அப்படி மனம் திரும்பிட்டோன்னா கர்த்தர் தாமதிக்கவே மாட்டார். அவருடைய கண்களை நம்ம மேலே வச்சிடுறாரு. எப்படியாவது என் ஜனத்துக்கு நான் நன்மை செய்யணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இருதய விருப்பம். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகளை நன்மை உண்டாகும்படியாக நீர் அங்கீகரித்து பிள்ளைகளுக்கு நன்மை செய்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.